கொள்கை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். எங்கள் தலைவரின் தவ புதல்வியாம் சந்தியா அவர்கள் இப்பொழுது கூட்டத்தை ஏற்றி குத்து வழக்கை தொடங்கி வைப்பார்கள். நமது கட்சியின் கொள்கைகளை விளக்கி கூற வருகிறார் தொண்டர் திலகம் துரை. எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களின் கூப்பிட்ட குரலுக்கு செவிசாய்த்து இங்கே கூடியிருக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த கட்சியின் ஆணிவேராம் எனது அருமை தொண்டர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சின்னா எல்லாத்தையும் எதிர்க்கிற கட்சி இல்ல. இந்த கூட்டம் ஆளுங்கட்சியை விமர்சிக்கவும் இல்ல. எல்லா நாட்டிலையும் மக்கள் நல்லவங்க தான். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற தலைவர் வச்சுதா அவங்க தலையெழுத்தே மாறுது. கேவலம் ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் வாங்க கூட 10 கடையேறி 15 கேள்வி கேட்டுதான் வாங்குறோம். அப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் இல்ல, உங்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல ஏன் நீங்க மெனக்கிறது இல்ல? தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், எவரையும் சுரண்டாமல், எவராலையும் சுரண்டப்படாமல், எவருக்கும் அடிமையாக இல்லாமல் நல்வாழ்வு வாழுங்கிறதே எங்களுடைய லட்சியம். இந்தியாவிலேயே ஒருமையில்லாத மாநிலமா தமிழகத்தை உருவாக்கணுங்கிறதா நம்ம கட்சியுடைய கொள்கை. அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஐயா உருவாக்குற திட்டம் தான் வீட்டுக்கு ஒரு வேலை திட்டம். நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு விவசாயின் குழந்தைகளுடைய படிப்புக்கு, அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எல்லா செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கும். தீவிரவாதத்தை அடியோடு ஒழிப்போம். எங்க ஐயாவின் நல்வழியில் ஒன்றுபட்ட சமுதாயம் அமைக்க பாடுபடுவோம். அவர் தலைமையில் ஆட்சி அமைந்தால் அதுவே தமிழகத்திற்கு பொற்காலம். வாழ்க தலைவர், வளர்க தமிழ். எத்தனையோ பேர் பார்த்திருக்கேன். ஆனா துரை ஒரு விசுவாசமான தோண்டன். எந்த சுயநலமும் இல்லாம கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் உண்மையா விடுக்கிறான். பல நேரங்களில் இவன் திறமை பார்த்து நானே பிரமிச்சு போயிருக்கேன். இந்த வயசுல அரசியல் இவ்வளவு வேகமும் இவ்வளவு விவேகமும் எனக்கு கூட இருந்ததில்லை. இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம கட்சியில இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. தம்பி, அனல் பொறிங்கிறது என் பேர்ல மட்டும்தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு உன் பேச்சிலே இருந்துச்சு. நீ பேசுனது பேச்சா அது பீச்சு பத்திக்கிச்சு இல்ல. மைக்க புடிச்சுக்கிட்டு மைக் டைசன் மாதிரி தாக்கி புட்ட ஆளுங்கட்சிக்காரங்களும் அப்படியே ஆடி போயிருப்பான். என்ன சொன்னீங்க? அது சரி,
அண்ணே நீங்க ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க. 104வது வார்டு போய் அங்க நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் சாப்பாடு சொல்லிருந்தேன். வந்திருக்கா வரலன்னு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க தம்பி. அண்ணே நீங்க ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க தம்பி. அந்த பாண்டியன் பிரஸ்காரன் கிட்ட ஒரு 500 போஸ்டர் சொல்லிருந்தேன். அது எப்போ வரும், எப்போ ஒட்ட போறாங்க எனக்கு முதல் தெரிஞ்சாகணும். ஓகேவா? சரி. அப்படியே அந்த பேனர் காரணி வந்து ஓகே வாங்க. சரி. ஹலோ துரை, எக்ஸ்கியூஸ் மீ. வழக்கமா கட்சிக்காரங்க தான் நம்மள பார்க்க வருவாங்க. என்ன இன்னைக்கு ஒரு பட்சி நம்மள பார்க்க வந்திருக்கு? பார்க்கட்டும். ஹாய். ஹலோ. ஐம் அஞ்சலி. சொல்லுங்க. நான் ஆனந்த் விகடன் ரிப்போர்ட்டர். உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரு கட்சியோட உண்மையான தொண்டனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோம். உங்க கட்சியில சுமார் 500 பேராவது சொன்ன ஒரே பேர் துரை. எனக்கு உங்க பேட்டி வேணும் ப்ளீஸ். இது பாருங்க, பேட்டி கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஒரு சாதாரணமான தொண்டை. உங்களை நான் விடுறதா இல்ல. ஜஸ்ட் 5 minutes ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு. தம்பி நீ முடியாதுன்னு சொல்லிட்டா பாப்பா ஓன்னு அழும் போல இருக்குது. அடம் பிடிக்காத, அரவணைச்சு போ. ப்ளீஸ். சரி, என்ன கேட்க போறீங்க? Thank you. உங்க சொந்த ஊர்? புது கிராமம். அரசியல் இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிற இந்த தொழில் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? ஐயோ, அரசியல் என்னுடைய தொழில் இல்ல. அப்போ உங்க தொழில்? நான் ஒரு விவசாயி. என்னங்க எல்லாரும் உங்களை குட்டி தலைவருங்கறாங்க, நீங்க அடக்கமா விவசாயின்னு சொல்றீங்க, எப்படி? மத்தவங்களுக்கு எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யற தொழில் இல்ல. நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். ஊர்ல 4-5 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல போதுமான வருமானம் வருது. திருப்தியா இருக்கேன். என்னம்மா அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க? அடுத்த கேள்வி மறந்து போச்சா? சாரி, அடுத்தது. ஹலோ, யாருப்பா? என்னாச்சு? ஐயா அப்படியா? இப்போ வந்துடுறேன். சாரி, எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை இருக்கு. நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மிஸ்டர் துரை. ஹலோ ஹலோ துரை, நான் மறுபடியும் உங்களை எங்க பார்க்கறது? நாளைக்கு காலையில 10 மணிக்கு ராமர் கோயில். ராமர் கோயில் பக்கா 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 பக்கா. I'll be waiting. நான் கண்டிப்பா வருவேன். வணக்கங்க. 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 ஐயா, குழந்தைக்கு நீங்க தான் பேர் என்ன வைக்கணும். குழந்தையம்மா? ஆண் குழந்தை. ஒரு நல்லவா நாணயமானவன் பேர் சொல்லட்டுமா? சரிங்க ஐயா. துரைன்னு வை. அட நம்ம தம்பி பேரு.